என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. டெய்லி ஒரு முகூர்த்தம் அலையறான். சரி சரி ஓகே. Promise I will always be with you. ஃபீலிங்ஸ் இல்லைன்றதுலாம் அவன் டேரெக்டாக கேட்டிருக்கலாமே அப்படின்னு. இதே ஆதிரி தான் என்கிட்ட வந்து கிஸ் பண்ணுன்னு கேட்டு. Ladies matter. என்னது லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு. சாரி சத்தியமா ஃபீலிங்ஸ் வச்சு என்னடா நடக்குதுங்க? நான் மேல வந்துட்டேன்டா. That's how he is 8th standard. இது என்ன லவ் பண்ணி தான் சுத்தின்னு இருக்க? மைக்க மறைச்சிட்டு லவ் பண்ணி தான் சுத்தின்னு இருக்க? வெச்சுக்கோ செருப்பு பிஞ்சிரும். ஏய் மரியாதை. அதெல்லாம் உனக்கு தர முடியாது. அப்ப கிளம்பு. சாப்பாடே இறங்க மாட்டேங்க. விட்டுரு உன்னால சாப்பிட முடியலன்னா தூக்கி போட்டுரு. ஹலோ ஜாலி டெக்கிஸ் மக்களே, நேற்று தான் பிக் பாஸ் வந்து அப்படி ஏசி அது மட்டும் இல்லாமல் பனிஷ்மெண்ட்டாக உள்ள இருக்க எல்லா திங்ஸையும், அதாவது முட்டை பால் எல்லாத்தையுமே ஸ்டோர் ரூம் வைங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸுக்கு எதுவுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லை அவங்களும் சாப்பிடாம தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் நான் திருந்த மாட்டேன் அப்படின்னு இந்த 2 பீஸுங்களும் திரும்பி உட்காந்து குசுன்னு பேசுறாங்க. என்ன கேட்க அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. இப்படிலாம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கோட் டாஸ்க் நடந்துச்சுல, ஸோ அதெல்லாம் பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயம் இருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒருத்தனே ஓரமாக வினோத்தும் அமித்தும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமுதின் ஓட ஆரம்பிச்சான். நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி பாரும் சேர்ந்து ஓடிட்டு இருக்காங்க, அதாவது ஜாக்கிங். குட் மார்னிங். How are joining me? Okay, it's better. ஆனால் அவங்க சும்மா ஓடலை, மைக்கு கழட்டி வச்சுட்டு சேர்ந்து ஓடுற மாதிரி பேசுகிறாங்களாம். இதை பார்த்து அமித் வந்து ஒன்று தனித்தனியாக ஓடுங்க, இல்லை சேர்ந்தா ஓட போறீங்கன்னா மைக்கை போட்டு ஓடுங்க அப்படின்னு சொன்னாலும் பாரு போடலை. பட் கமுதின் ஏதோ போட்டார். உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கா. இதுக்கப்புறம் வந்து சும்மா இருக்கலாம்ல, கமருதீன் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அங்க தூரமா இருந்த விக்ரம் வந்து இவங்களை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே வா நான் கட்டி பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு கமருதீன் வந்து விக்ரம் பாக்குறாண்டி அப்படின்னு சொன்னதுக்கு அவன் பாக்குறக்காண்டி தான் நான் கட்டியே பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி குசுன்னு காதல பேசுறாங்க. பார்த்தா அமித் வந்து செம்ம காண்டாயிட்டார் போலக்கு. உடனே எல்லாத்தையும் கூட்டி ஒரு சபையை போட்டாரு. சீக்கிரம் வாங்க, இங்க ஒரு பெரிய அநியாயம் நடந்து போச்சு. அத கட்ட பஞ்சாயத்து பண்ண வாங்க. என்ன சமையல் எதுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு இந்த கூட்டம் எதுக்கு கூட்டினாங்கன்னு பார்த்தாங்கன்னா, காலையில இருந்து சொல்றோம் கேட்க மாட்டாங்க, ஒரு கில்ட்டி ஃபீலிங்கே இல்லாம இன்னும் வரைக்குமே மைக்க போடாம சுத்துறது, அது மட்டும் இல்லாம காதுக்குள்ள குசுன்னு பேசுறாங்க. ஸோ இவங்களுக்கு நான் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த பனிஷ்மெண்ட்டை நான் சூஸ் பண்ணல, வேற ஆள் தான் சூஸ் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்கன்னா அவங்க பேரை சொல்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு விக்ரமும் ஆதிரையும் கை தூக்குனாங்க. இந்த பனிஷ்மெண்ட் என்னன்னா, நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசக்கூடாது, அதான் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொன்னதுக்கு பார் வந்து இப்படி சொன்னோடனே அமித் வந்து என்ன சொன்னானா, அப்போ மத்த இருக்க ஹவுஸ்மேட்ஸ் யாருமே உங்ககிட்ட பேச மாட்டாங்க, அதான் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது, நீங்க என்ன ஊரை விட்டு தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கு, சோ நாங்க இதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்போ நான் வந்து உங்ககிட்ட பேச மாட்டேன், இதான் என் முடிவு அப்படின்னு சொன்ன உடனே பாருக்கும் கமருதீனுக்கும் என்ன தரமா மைண்ட்ல வந்திருக்கும், ஏன் இப்படி பாரு நினைப்பாங்கன்னா, அமித் பேசணும்னா நல்லதா போச்சு அப்படின்னு பாரும் கமுதிரும் கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வீணா எந்திரிச்சு அவங்க 2 பேரும் பேசாம இருக்க முடியாது, அது மென்டலி எஃபெக்ட் பண்ணும். ஸோ அவங்க என்ன வார்த்தைக்காண்டி மைக்கெல்லாம் கழட்டி வச்சு பேசுறாங்களோ அந்த வார்த்தையே பேசாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே பாரு இறங்கி, நீ யார் சொல்றது நான் எங்க எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னு, அதெல்லாம் பேச முடியாம இருக்க முடியாது, பேசுவோம் அப்படின்னு வீணா பொண்ணா கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சா பாரு. இதுக்கப்புறம் வீணா பொண்ணு வந்து அப்படியே அமைதியாயிட்டா, இவன்ட்ட வாயை கொடுக்க கூடாதுன்னு. ஊர் போய் சேர்ற வரைக்கும் வாயை கொடுக்காம போய் சேரணும், அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன். இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைகள் வந்து வீட்டுல இருக்க எல்லா வேலையும் வந்து பாரும் கமருதீன் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே பாரு வந்து இது நல்லா இருக்கு, ஓகே தான், ஆனா நான் சமையலும் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோடனே ஹவுஸ்மேட்ஸுக்குலாம் செம சாக்கு, எம்மா நீ எதுவுமே பண்ண வேண்டாமா, சமைக்கிறதுக்கு மட்டும் வேண்டாம் அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கச்சி சமையல புளியாச்சே, நாங்க அதுக்கு பலியாச்சே. இதுக்கப்புறம் வந்து பாரும் கமருதீனும் போயிட்டு நாங்க வந்து சமைக்கிறத தவிர மீதி எல்லா வேலையும் பண்ணணும்னு சொன்னீங்களே, நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி போனாங்க. ஆனா இதுக்கப்புறம் அமித் போய் கேட்கும்போது அதெல்லாம் முடியாது, நாங்களாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு கமருதீன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்து அமித் சம காண்டாயி, நான் வந்து இவங்க 2 பேரும் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க, கொடுத்த பனிஷ்மெண்ட் செய்ய மாட்டாங்க, ஸோ முட்டையும் பாலும் வர்ற வரைக்கும் நான் வந்து பச்சை தண்ணி தவிர வேற எதுவுமே குடிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாரு. இது நான் யோசிச்சு எடுத்த முடிவு,
முடிவான இதை பார்த்த கவுன்சில்மேட் வந்து நீங்க அப்பெல்லாம் இருக்கக்கூடாது, அப்ப நாங்களும் அப்படிதான் இருப்போம்னு சொல்லிட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த அமித் வந்து சரி சரி நான் வந்து சாப்பிட்றேன் அப்படி எழுந்துச்சுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் எழுந்து போயிட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் பாரும் கமருதினும் தனியா போயிட்டு நம்ம இன்னும் மைக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு பேசணும், எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசிடும் அப்படின்னு கமருதீன் சொல்ல ஆரம்பிச்சான். ஆனா கமருதீன் உங்களுக்கு ஓகே, பட் பாரோட வீட்டுல வந்து ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வருவாங்கல்ல, அப்ப என்ன தரமா நடக்கும்? இதுக்கப்புறம் வந்து இந்த கோர்ட்டு டாஸ்க் இருக்குல்ல, அதுல வந்து ஆதிரியோட வழக்கு வந்துச்சு. அது என்ன வழக்குனா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச வழக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. எஃப்ஜே வந்து அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, ஆனால் அது லவ்வர்ஸ்னு சொல்லி எங்க வெளியே போனதுக்கப்புறம் பேக் ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அது வந்து உண்மைதான், அவங்க வந்து ஒத்துக்கிடணும் அப்படின்னு சொல்றதுக்காண்டி தான். இதுக்கு வாதாடுறதுக்காண்டி அரோராவை வக்கீலா சூஸ் பண்ணாங்க. அந்த சரி எஃப்ஜேக்கு வந்து விக்ரம சூஸ் பண்ணாங்க. ஆனா விக்ரம பார்க்க உண்மையிலே பார்க்கும்போது ஒரிஜினல் வக்கீல் மாதிரி தான் இருக்கான். ஏன்னா இந்த எபிசோட பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். என்ன சொன்னீங்க? வக்கீல் சார்னு சொன்னேன். அடிக்கடி சொல்லுங்கண்ணே, எனக்கே மறந்துடும் போல. இதுக்கப்புறம் வந்து எஃப்ஜே வந்து தனியாக கூட்டு போய் என்ன வாதம் அப்படின்னு விக்ரம் கேட்டார். அதுக்கு வந்து எஃப்ஜே வந்து எல்லாத்தையும் நடந்தெல்லாம் சொல்லிட்டு நான் சாரிலாம் கேட்டுட்டேன், பட் அந்த பீஸ் இன்னும் விடாம துரத்திட்டே இருக்கு அப்படின்னு சொன்னோடனே விக்ரம் வந்து சடனா வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நீ வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா நான் கில்ட்டியை ஃபீல் பண்றேன், நான் சாரி கேட்டுறேன், இந்த கேஸ்ல நானே வந்து விக்டிமா ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களால பேச முடியாது, எந்த சாட்சியுமே கொண்டு வர முடியாது அப்படின்னு செமையான ஒரு மாஸ்டர் பிளான் போடுது. உங்களுக்கு அறிவோ அறிவுனே, நீங்க பெரிய ஆளுங்க. ஆனா அப்படியே இங்கேயே ஆப்போசிட் பார்த்தா ஆதிரை வந்து அரோராவோட சேர்ந்து இந்த மாதிரி சாட்சியெல்லாம் உண்டாக்கும், இந்த மாதிரி நீ சொல்லு, அந்த மாதிரி இவ சொல்லட்டும் அப்படின்னு அவனை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு செமையா பிளான் போடுது. ஆனா கடைசியில எப்படி தெரியுமா முடிஞ்சு, இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது, வீட்டுல யாராவது பெரிய வந்தா வர. இதுல இன்னொரு காமெடி வேற நடந்துச்சு. இந்த ஜட்ஜ் சூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுல விக்ரம் சைட்ல இருந்து சூஸ் பண்ண ஜட்ஜ் யாருன்னா அமித், சரி ஓகேவா. ஆனா அரோரா சைடு அண்ட் ஆதிரை சைட்ல இருந்து சூஸ் பண்ண ஜட்ஜ் யாரு தெரியுமா? நம்ம சுபிக்ஷா. என்ன ஐயா ஐயா 6 வயசு பிள்ளைய காட்டுறியே, இந்த உயரத்துல போலீஸா? இந்த மாதிரி போலீஸா என் வாழ்க்கையில பார்த்தது இல்லையே. இதுக்கப்புறம் கோர்ட்டுக்குள்ள போனாங்க. கோர்ட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது வாதம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரே வரியில புரியுற மாதிரி சொல்லு. அவர் என்ன சொன்னார்னா, இந்த சம்பவம் நடந்தது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த சம்பவத்துக்கு உட்கார்ந்து பேசியிருந்தாலே தீர்வு கிடைச்சிருக்கும், பட் நடக்கவில்லை, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க யுவரானர், இப்போ வந்து ஆதிரை பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார்ந்தாரு. ஏன் இப்படி பாக்குறாரு? இதுக்கப்புறம் வந்து ஆதிரை வந்தாங்க. ஆனா ஆதிரை வந்து சின்ன விஷயம் இல்ல, அந்த அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது என்னெல்லாம் நினைச்சோ எல்லாத்தையும் உட்காந்து ஆத்துன்னு ஆத்துறாங்க. இதெல்லாம் பார்த்த பிக் பாஸ் வந்து இந்த எபிசோட் முடியும் போது என்ன நினைச்சிருப்பாரு தெரியுமா? நீ இப்படிதான் பேச போறேன்னு தெரிஞ்சா நான் வீட்டுக்கே போயிட்டு குளிச்சு என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு மெதுவா சாப்பிட்டுட்டு சாயங்காலமா வந்திருப்பேன் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. நான் மனசுல நினைச்சது உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன மந்திரவாதியா? இந்த அம்மா உட்காந்து ஆத்தாச்சுச்சா, இதை பார்த்து அமித் வந்து ஏமா கொஞ்சமா பேசுமா அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல யுவரானர் நான் இங்க பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி திரும்பி உட்காந்து ஆத்து. இதை பார்த்தா அமித் எவ்வளவு காண்டா இருப்பாரு. ஒரு நிமிஷம் பேசுறீங்க. அப்புறம் கடைசியா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி என்ன யூஸ் பண்ணிட்டான், லவ்னு பேர்ல என்ன யூஸ் பண்ணி அவன் வந்து ஜெயிக்கிறக்காண்டி போயிட்டான், என்ன வெளியே தள்ளிட்டான், பட் இதை வெளியே இருந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு, ஸோ இவன் வந்து இதை வந்து இங்க கில்ட்டி ஆகணும், அவன் அதுக்காண்டி தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்து அமித் வந்து இதுக்கு அந்த சைடு, அதாவது எஃப்ஜே பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, விக்ரம் பிளான் போட்ட மாதிரியே ஆமா நான் கில்ட்டி ஆகுறேன், எனக்கு இது தப்பா தெரியுது, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டான். இதை பார்த்த ஆதிரை சைடு இருக்க வக்கீலான அரோரா வந்து ஐயோ ஏதாவது பேசணுமேனு பேசுறாங்க. ஆனா கில்ட்டி ஆயிட்டாங்க, அவங்க சாரியே கேட்டாங்க, அதான் கேஸே முடிஞ்சிருச்சே போமா அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணி விட்டாரு. ஆனா உண்மையே சொல்ல போனா விக்ரமுக்கு இருக்கிற மூளை சரியான மூளை. அவர் உண்மையாலே லாயரா இருந்தா என்ன பண்ணுவாரோ அந்த மாதிரி இந்த கேஸை எப்படி டீல் பண்ணணுமோ கரெக்டா டீல் பண்ணிட்டாரு, மிரட்டிட்டாரு. நடுங்கிடுச்சு. ராமாயணத்துல வர்ற ராவணனுக்கு 10 தலைன்னா இவருக்கு ஒரே தலையில 10 மூளைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இதுல ஆதிரை கண்டிப்பா இந்த மாதிரி நினைச்சிருப்பா. இதுக்கப்புறம் வெளியே வந்த எஃப்ஜே வந்து நான் இதுக்கு முன்னாடியே சாரி கேட்டேன், இப்பவும் சாரி கேட்டேன், இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு விக்ரம் வந்து இதுக்கு மேல இந்த விஷயத்த பேசாத, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு இங்கேயும் வந்து வக்கீல் வெங்கியாவே இருக்காரு. லட்டு மாதிரி ஒரு மேட்டர் சொல்லிருக்கீங்க செல்ல குட்டி. ஆனா இன்னொரு சைடு பார்த்தா ஆதிரைக்கு அடங்கவே இல்லை. இங்க பிடிச்சி அமித்தை பிடிச்சி கத்துறாங்க. நான் வந்து வாதாடுறதுக்கு தான் வந்தேன், நீ வந்து கேஸை இப்படி முடிச்சிட்டியடா அப்படின்னு சொல்றதுக்கு. ஆனா அமித் பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, யோ கேஸே முடிஞ்சிருச்சு, அவங்க கில்ட்டி ஆயிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் எப்படி பேச முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு ஆதிரை வந்து அதெல்லாம் கிடையாது, இது பிக் பாஸே ஏத்துக்கிற மாட்டாரு அப்படி இப்படின்னு இந்த பீஸ் கத்திக்கிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் ஆதிரை வந்து பெட்ல வந்து உட்காந்து அழுதுட்டு இருந்தா. இதை பார்த்த எஃப்ஜே வந்து பக்கத்துல இருந்துட்டு நான் மன்னிச்சிரு, நான் வந்து உன் சத்தியமா பேசல அப்படி இப்படின்னு 2 பேரும் கட்டி பிடிச்சி கொலாஞ்சிட்டு இருக்காங்க.
இதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் நடந்துச்சு. அந்த ப்ராது யார் கொடுத்துருக்கானா, பாரு வந்து எப்ஜே மேல கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராதுனா, ஒரு டைம்ல ஒரு டாஸ்க் நடந்துச்சு. அந்த டாஸ்க்ல என்ன வந்து இந்த கல்யாணம் ஆன அமித்து கூட சேர்த்து வச்சு டேட்டு கூப்பிட்றான் அப்படி இப்படின்னா என்னை பத்தி பேசி வச்சிருக்கான் அப்படின்னு. ஸோ அதனால அது தப்பு அப்படின்னு இந்த பீஸ் வந்து கேஸ் போட்டிருக்கு. இதை தடுத்து நிறுத்துவீங்களா மாட்டீங்களா? ஆனா இதை வாதாடும் போது ரொம்ப மொக்கையா தான் போச்சு. அதுல எப்ஜே வந்து நான் டேட்டுன்னு சொன்னது வந்து 6, 7, 8 அப்படின்னு இந்த டேட்டை தான் சொன்னேன் தவிர டேட்டை சொல்லல அப்படின்னு சமாளிக்குது இந்த பீஸு. எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குடா. ஆனா இந்த பதிலெல்லாம் எப்ஜே கிட்ட இருந்து வர்றது வந்து ஒரிஜினல் கேஸ் நடக்கும்போது கோர்ட்டு கிட்ட வந்து பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே அங்க இருக்க ஜட்ஜ் வந்து சுத்தியில தூக்கி எரிஞ்சிருப்பாரு. ஸோ அப்படி இப்படின்னு கடைசியில் வந்து ஜட்ஜ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த 6, 7, 8ன்னுலாம் நீங்கள் சொல்லலை, இங்கே வந்து பொய் சொல்கிறீங்க, அதனால இந்த கேஸ் வந்து பாருக்கு சாதகமாக முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருக்கு சாதகமாக முடிச்சிட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் வந்து பாரு வந்து இங்கே வச்சு சாரி கேட்க மாட்டான். ஸோ அப்போ அங்கேயும் சாரி கேட்டுக்க மாட்டான். இதுலேயே தெரிஞ்சிச்சா இவன் வந்து ஃபேக்காக தான் வந்து போய் தான் சொல்லியிருக்கான். ஹென்ஸ் ப்ரூவ்டு, நான் தான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு பாரு வந்து செம குஷியில் கத்திட்டே இருக்கிறா. ரொம்ப குஷியோ? ஓகே ஆக்சுவலா. சரி, ஓகே. நேத்துல வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம இந்த எப்ஜே ஆதிரைக்குள்ள என்னதான் நடக்குது? சண்டை போடுறாங்க, திரும்பி சேர்ந்துடுறாங்க. இது சும்மா சர்றாங்களா இல்ல ஒரிஜினலா சர்றாங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிற வரைக்கும் நான் தான் அவங்க ஜாலி. பை.